தமிழகத்தில் அரசு பள்ளிகள் தரம் இல்லாமல் இருப்பதாக தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தனியார் பள்ளிகளில் கிடைக்கும் கற்றல் திறன் அரசு பள்ளிகளில் கிடைப்பதில்லை என்று கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட போது பேசிய அவர், தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 11,000க்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் குறைவாக உள்ளதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டியிருப்பதை குறிப்பிட்டார். மத்திய அரசுடைய எந்த ஒரு பள்ளிக்கூடமும் கூட தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் தரமான கல்வி, இலவசமான கல்வி, உலகத்தரம் வாய்ந்த கல்வி மத்திய அரசு கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேண்டாம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் மட்டும் 16,000 பள்ளிக்கூடங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய PMC திட்டம் மூலமாக 18,128 கோடி ரூபாய் புது பள்ளிக்கூடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகள் கேட்டீங்கன்னாங்கம்மா? 0. ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம் என்று தமிழக அரசு எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறார். அதனால் பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி, ஏழை மக்களுக்கு ஒரு கல்வி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை. ஊழல், குடும்ப ஆட்சி, அடாவடித்தனத்தை அகற்றுவதற்கான நேரம் வந்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். தலைமுறையாக தமிழகத்தில் ஏழை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். நான் ஏழையா இருந்தேன், என்னுடைய தாய் ஏழையா இருந்தாங்க, அவங்க தாய் ஏழையா இருந்தாங்க. இப்படித்தாங்க ஏழை மக்கள் எல்லா இடத்திலும் என் மக்கள் யாத்திரையுடைய நோக்கமே ஒரு புதுவிதமான அரசியலை கொண்டு வர வேண்டும். இந்த அரசியல்ல லஞ்ச லாவணியத்துக்கு இடம் கிடையாது, ஜாதி மத அரசியலுக்கு இடம் கிடையாது, அடாவடித்தனத்துக்கு இடம் கிடையாது, குடும்ப அரசியலுக்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை தமிழக மக்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய வருகின்ற நாட்கள், வருகின்ற ஆண்டுகள் உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு தமிழ்நாட்டில், வளர்ச்சி தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கிளாம்பாக்கத்தில் திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இதுவரை SETC பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் TNSTC பேருந்துகளின் இயக்கமும் தொடங்கி முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருவதில் சிரமம் மற்றும் கால விரயம் ஏற்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆசைப்படலன்னு வரேன், இது நமக்கு செட் ஆகாது. அங்கிருந்து இங்க வரதுக்கு நான் ஒரு ஊருக்கு வர மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் இப்ப நெய்வேலிக்கு போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வர்றதுக்கு. நாங்கள் கோயம்பேடுலேருந்து வரோம், எங்களுக்கு அங்கேருந்து வந்து இங்கே பஸ் ஏறது கஷ்டமாக இருக்குது. தெரியல, புது இடம்ன்றதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் வருஷமாக அங்கேயே பஸ் ஏறி எங்களுக்கு அது பழகிறதுனால இங்கே கஷ்டமாக இருக்குது வர்றது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் இருந்து வெளியே வரவே 20 முதல் 30 நிமிடங்கள் ஆன நிலையில் கிளாம்பாக்கத்தில் 5 நிமிடங்களில் வெளியே வர முடிகிறது என அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் தெரிவித்தார். கோயம்பேடுக்கு இங்கேயும் நல்ல பேருந்து நிலையம் நல்ல வசதியாக இருக்கு. ரோடு பிளாக் ஆகுது, டிராஃபிக் பிளாக் இல்லாத வண்டிலாம் வந்து போயிட்டு இருக்கு. இங்கேருந்து இப்போ வெளியில் 5 நிமிஷத்தில் வெளியில் போயிடுறோம். அதேமாரி பொது ஜனங்களுக்கும் பஸ் ஃபேரும் அதே பஸ் ஃபேர், எந்த பஸ் ஃபேர் எதுவும் ஏற்றதில்லை, எல்லாம் பழைய ஃபேரில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளை வெளியே சென்று மருந்து மாத்திரைகள் வாங்கி வரச் சொல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் அவ்வாறு சொல்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கல்லூரியில் 18 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அடிக்கல் நாட்டிய பிறகு மேடையில் இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். இங்கே சிடி ஸ்கேனாக இருந்தாலும், MRI ஆக இருந்தாலும், எக்ஸ்ரேவாக இருந்தாலும், அல்ட்ராசவுண்டாக இருந்தாலும் எல்லாமும் இருக்கிறது. ஆனாலும் அவ்வப்போது வருகிற செய்திகள், இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் தருவதில்லை, வெளியே சென்று வாங்கிக் கொள்ள சொல்லுகிறார்கள் என்கின்ற புகாரும் வருகிறது. இதில் பெரிய வருத்தம். வரும் தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் அமமுகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், காங்கிரசுக்கு எதிரானவர்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரசோடு அமைத்ததுதான் இந்தியா கூட்டணி, இது முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருந்ததால் தேர்தலுக்கு முன்பே அந்த கூட்டணி கலைந்துவிடும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் எனவும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் பணியிட மாற்றம் செய்த வட்டார வளர்ச்சி அலுவலரை ஊராட்சி செயலர் ஒருவர் அலுவலகத்திற்குள் அடியாட்களுடன் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெகநாதன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொட்டியம் ஊராட்சி செயலர் துரையை போலீசார் தேடி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் பேளூரில் ஜுவல்லரியில் நகை வாங்குவது போல நடித்து தான் அணிந்திருந்த கவரிங்கை கழட்டி கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக 7.5 சவரன் நகையை பெற்றுச் சென்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராதா என்பவரை கைது செய்த போலீசார் நகையை மீட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் நடமாடிய காட்டு யானையை வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் விரட்டிவிட்டனர். யானை நடமாட்டத்தை கண்ட வாகன ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்காமல் சற்று தொலைவில் தள்ளி நிறுத்தினர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் தை மாத செவ்வாய்க்கிழமையன்று வெள்ளித்தேர் வீதி உலா நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பச்சை பட்டுடுத்தி திருவாபரணங்கள் மலர் மாலைகள் அணிந்து எழுந்தருளிய முருகப்பெருமானை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நெல்லையில் மாலையில் துவங்கிய மாநகராட்சி கூட்டம் இரவு 10 மணி வரையில் சுமார் 5 மணி நேரமாக நடைபெற்றது. மாநகர பகுதிகளில் முறையாக குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் திமுக பெண் கவுன்சிலர்கள் 3 பேர் ஒரு தட்டில் அல்வாவும் 2 கூடைகளில் குப்பைகளையும் எடுத்து வந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் துசையன்விளை பேரூராட்சி அலுவலகத்திற்குள் நள்ளிரவு நேரத்தில் அமர்ந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி கூட்டத்தில் நிறைவேற்றிய 30 தீர்மானங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மன்ற தலைவர் ஜான்சிராணி ஏற்க மறுத்ததால் இப்போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கோயிலில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது ஸ்கூட்டி மோதியதில் மாணவர் கார்த்திக் மற்றும் மாணவி ஜெயலலிதா ஆகியோர் உயிரிழந்தனர். ஹெல்மெட் அணியாமல் கல்லூரி மாணவிக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்த போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நின்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூரில் சரவணையர் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 6ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் கீழே கிடந்த செங்கலை மிதித்தபோது அதிலிருந்த கட்டுவிரியன் பாம்பு காலில் கடித்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் மாணவன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை அருகே குடியிருப்புக்குள் அச்சத்தை ஏற்படுத்திய 3 பாம்புகள் பிடிபட்டன. தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போக்கு காட்டிய 8 அடி நீள சாரைப்பாம்பு, 7 அடி நீள கட்டுவிரியன், 8 அடி நீள கருநாகம் ஆகியவற்றை பிடித்து காப்புக்காடு பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பணி முடிந்து இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஹோட்டல் தொழிலாளி ஒருவர் கட்டுமான பணிக்காக சாலையை ஆக்கிரமித்து கொட்டப்பட்டிருந்த ஜல்லிக்கற்கள் மீது ஏற்றியதில் வழுக்கி கீழே விழுந்து பின்னந்தலையில் அடிபட்டு உயிரிழந்தார்.